கீது மோகன்தாஸ் கேஜிஎஃப் சாப்டர் 2 படம் மூலிமா சுமார் 1200 கோடியை கலெக்ஷனாக எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கன்னட சினிமாவை திரும்பி பார்க்க வச்சவர் தான் நடிகர் எஸ். இப்பேற்பட்ட நடிகர் எஸ்ஸை வச்சு டாக்ஸிக்னு ஒரு படத்தை டைரக்டர் கீது மோகன்தாஸ் இயக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன டீசர்லேருந்து கடைசியாக ரிலீஸ் ஆன சாங் வரைக்கும் எல்லாமே கான்ட்ரவர்சியாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட கான்ட்ரவர்சியல் டைரக்டரான நம்ம கீது மோகன்தாஸ் இந்த டாக்ஸிக் படத்துக்கு முன்னாடி சில படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. அது என்னெல்லாம் படங்கள் ப்ளஸ் இவங்க ஆக்ட்ரஸாகவும் நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காங்க. அது என்னெல்லாம் படங்கள் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1981 கேரளாவில் கொச்சினில் பிறந்திருக்காங்க கீது. 1986 ரிலீஸ் ஆன 1 முதல் 0 வரை அப்படின்ற மலையாள படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக இவங்க வந்து அறிமுகம் ஆகுறாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் மலையாள சினிமாவிலேயே லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற படம் மூலயமா மலையாளத்தில் லீடு ஆக்டர்ஸாக இவங்க வந்து டெபு ஆகுறாங்க. இதுக்கப்புறம் தமிழில் சரத்குமார் நெப்போலியன் நடித்து வெளிவந்திருந்த தென்காசிப்பட்டினம் படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான மலையாள வெர்ஷனான தென்காசிப்பட்டினம் படத்திலே இவங்க வந்து ஒரு கேரக்டர் வந்து நடிக்கிறாங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால தான் மலையாளத்தில் மற்ற மொழிகள்லையும் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு சொல்லி. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தமிழில் மாதவன் ஹீரோவாக நடித்த நல தமயந்தி படத்தில் தமயந்தியா கீத்து வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எதிர்பார்த்த சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல. அதனால் தமிழில் பெருசாக அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக வாய்ப்பு வந்து கிடைக்கல. இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து மலையாள சினிமாலேயே படம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தொடர்ந்து நிறைய மலையாள படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்காங்க கீதோ. ஒரு பாயிண்டில், அதாவது 2019 வெளிவந்திருந்த சீதா கல்யாணம் படத்துக்கு அப்புறம் தன்னோட ஆக்டிங் கெரியரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நம்ம கீது மோகன்தாஸ். இதுக்கப்புறம் டைரக்ஷனை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு டைரக்ஷனில் இறங்கிடுறாங்க கீதோ. வேற லெவலுங்க, நீங்கள் வேற லெவல். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிது. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மலையாளத்தில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் 2014 பாலிவுட்டில் லயஸ் டைஸ் அப்படின்ற படத்தை டேரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நல்ல ரிசப்ஷன் வந்து கிடைக்கிது. லைக் நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணுது. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுறாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கிடைக்கிது. ஒரு நல்ல சக்ஸஸாக இந்த படத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது. மொதல் படமே மிகப்பெரிய ஹிட்டு. பட் என்னதான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கேப் எடுத்துக்கிறாங்க. ஒரு 4-5 வருஷம் கேப் வந்து விட்டுறாங்க. ஒரு பிரேக்கே வந்து எடுத்துக்கிறாங்க கீதோ. என்னடா சொல்ற? ஸோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப மலையாளத்தில் நிவின் பாலியை வச்சு மூத்தோன் அப்படின்ற படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கும் நிறைய நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து கிடைக்குது. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஆல்சோ ஹிந்திலையும் இந்த படத்தை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து மாறுது. ஸோ இந்த ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறம் தான் ஆக்டர் யஷ் கூட டாக்ஸிக் படத்தை பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே வந்து இருக்கும். இவங்க பண்ணுற ஹை பட்ஜெட் ஃபிலிம்னா அது ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான். இந்த படம் சம்மந்தமாக எது ரிலீஸ் ஆனாலும் அது வந்து கான்ட்ரவர்சியாகவே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த படத்தில் நிறைய 18+ சீன்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? ஒரு ஃபீமேல் டேரக்டராக இருக்க இவங்களே ஃபீமேலை வந்து இந்த மாதிரிலாம் காட்டலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சைடு வந்து இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதான்னு சொல்லி. ஸோ யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, கீது மோகன்தாஸோட இந்த ஒரு லைஃப் ஜேர்னி வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.